இதுல தான் இருக்கீங்க. ம், ம். இப்படி இதுல படுத்துக்குவீங்களாய்யா? இதுல படுத்துக்கலாம். எப்படி எதுவுமே இல்லாத இதான் பேசிட்டே இருக்குது போய்த்து படுத்துக்கிட்டான். ஓ! இது என்னங்க மண்ணா அது? மண்ணு. இதுல சமையல் பண்ணிக்குவீங்களா? இதுல சமையல் பண்ணிக்கிட்டு. எப்படிங்க மழை கிழ பெஞ்சா எல்லாம் மழை தண்ணி பெஞ்சா ஒழுகுது. இது கேட்டு தாண்டி தான் வரணுமா? தாண்டி ஏன் வரணும். அடைச்சிட்டீங்க அந்த இடத்துல? இது இது என்ன சாம வருஷமாக இது மாடு வந்துடும். ஓ! அதுக்கு இது கடை போட்டா இந்த பக்கம் வராது. அதுக்கு ஓ! படிப்பு இல்லை. படிப்பு இல்ல. எழுத படிக்க தெரியுங்களா? எழுத படிக்க தெரியாது. ஆ. எங்க அப்பா அம்மா மாடு மேய்க்க வச்சுட்டாங்க. ஓ! அவர் மாடு மேய்ச்சிக்கிட்டாருன்னா அவர் காலம் முடிஞ்சிருச்சு. என்ன வெடிக்கட்டு கட்டிக்கலாம். ஆவிடுமா ஏதோ பார்க்க கொலை மாதிரி தான் இருக்கு. ஆனா கிணறுங்கிறீங்க. குளமா. இந்த தண்ணி தான் குடிக்கிறீங்க ஐயா? இந்த தண்ணி குடிக்க சமைக்கலாம் இதுதான். இந்த தண்ணி தான். ஆனா உங்க வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கய்யா. எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாத நம்ம அனாமத்து காடு. நிம்மதியான வாழ்க்கை. ஆனா அந்த அளவுக்கு இதுல ஆபத்தும் இருக்கு. ஆபத்தும் இருக்கு, நல்லாதான் இருக்குது. பாறை பாருங்க எப்படி இருக்கு இந்த பாறை. இதை கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு பாறை, அப்படியே செங்குத்தா. தானா முளைச்ச பாறை தான் அதெல்லாம். தானே முளைச்சதுதான். சந்தில கல் அடுக்கி வச்சிருக்கீங்க, சாமி கும்பிடுறதா இல்ல நீங்க சாப்பிடுங்களா அந்த கீரை? இப்பெல்லாம் இப்ப சாப்பிடலாம். இப்ப சாப்பிட்டு இருக்கலாம் இருக்கீங்களா அந்த கீரையை நீங்க? இப்ப முன்ன சாப்பிட்டாங்க, இப்ப சாப்பிடறதுல சரி இப்பெல்லாம் யாரும் சாப்பிடுறது இல்ல. கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஆள் இல்லைன்னா இங்க இருக்கிறதும் இருக்காது. சுத்தமா எல்லாம் ஒரு ஃபாரஸ்டாவே மாறிடுறது. சீத்தாப்பழம் நல்லா காய்ச்சிருக்கீங்கயா. எப்படிங்க உங்களுக்கு இங்க பொழுது எப்படிங்க போகுது இந்த இடத்துல? நீங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு பொழுது போகுது? அதெல்லாம் எந்த பயமும் இல்லை. இந்த வீட்டுல தான் இருக்கீங்களா நீங்க இப்ப? இதுதான். எப்படி தனியா இருக்கீங்களா? தனியா தான் இருக்கிறீங்களா? தனியா தான் இருக்கிறோம். எப்படி உங்களுக்கு பயமா இல்லையா அந்த மாதிரி தனியா ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு? தனியா இருக்கிறதான் கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேக்குறேன். எப்படி மாடு இருக்குது, நாய்ங்க இருக்குது, அப்படி பாத்துட்டு இருக்கிறீங்க. அங்க ஒரு 2 பேர் இருக்கிறோம். அப்படியா? அந்த பக்கம் இருக்காங்களா அவங்களாம்? அது அங்க இருக்கிறோம். அப்படியே ஃபுல்லா மண் வீடு தானங்கய்யா? மண்ணு வீடு தான். எல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் இடிஞ்ச மாதிரி தெரியுது. இடிஞ்சதுதான், அதான் இடிஞ்சு போய் கிடக்குது. எப்படி மழைகள்லாம் பெஞ்சா உங்களுக்கு தாங்குமா அது? அப்படியே சீர்லாம் அடிக்குது. சாரல் அடிக்குது. சாரல் அடிக்குது. கரண்ட் உங்களுக்கு இல்ல? கரண்ட் இல்ல. லைட்ல நைட் எரியாதா? இல்ல. எப்படி விளக்கு வச்சுக்குவீங்களா? விளக்குதான். விளக்குதான். விளக்கு இல்லைன்னா நெருப்பு பத்த வச்சு. அந்த காலத்துல நீங்க குடியிருந்த இடங்களா இல்ல இப்பதான் இருக்கிறீங்களா? அந்த காலத்துல இருந்து தான் குடியிருந்ததுதான் எங்க பாட்டன் காலத்துல இருந்து. அதெல்லாம் இந்த வீட்டுல தான் இருந்தாங்க. இந்த வீட்டுல அந்த இடத்துல இருந்துச்சு வீடு. அந்த பக்கமா? அந்த கடுக்கா மரம் இருக்கு அந்த பக்கமா? அதான் அந்த சின்ன கொட்டாயா இருக்குதா, இந்த இது மாதிரி வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கு அதுல. அதுல தான் வீடு இருந்துச்சு. அதெல்லாம் காலம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க இது குடும்பம் எல்லாம் இங்க இருக்கு? குடும்பம் அங்க பேரேரியில இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு ஆள் மட்டும் இங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு சாப்பாடுலாங்கய்யா? சாப்பாடு செஞ்சுக்கத்தான் வீட்டு போய் எடுத்தாங்க. நீங்களே செஞ்சுக்குவீங்களா? உள்ள பாக்கலாமாய்யா எப்படி இருக்குன்னு? கதவு திறந்து காட்டுங்க பாப்போம். இதெல்லாம் எதுல செஞ்ச கதவுங்கய்யா? கதவுலாம் எதுல செஞ்சது? இதெல்லாம் தப்ப என்ன மூங்கில் மரமா? மூங்கில். இதெல்லாம் இருக்கீங்க. இப்படி இதுல படுத்துக்குவீங்களாய்யா? இதுல படுத்துக்கலாம். எப்படி எதுவுமே இல்லாத இதான் பேசிட்டே இருக்குது போய்த்து படுத்துக்கிட்டான். மண்ணா அது? மண்ணு. தலகாணியா மண் மூட்டை வச்சிருக்கீங்க? அரிசி வச்சிருக்கீங்க தலகாணியா? அரிசி இதுல சமையல் பண்ணிக்குவீங்க? இதுல சமையல் பண்ணிக்கிட்டு. எப்படிங்க மழைகள பெஞ்சா எல்லாம் மழை பெஞ்சா ஒழுகுது. அதுதான் அட்டை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தா அது இன்னும் போடாது. பாம்புலாம் ஈஸியா அழகா உள்ளே வந்துருமேங்கய்யா? பாம்பு வந்துடும். உள்ள வந்துருக்குதா பாம்பு? பாம்பு வர்றதுல நம்ம கேட்டனால நம்ம தண்ணி குடிக்கிறதுங்களா? தண்ணிக்குள்ள எங்கேயா எடுப்பீங்க? தண்ணி தான் அங்க கீழே எடுக்கிறோம். நீங்க தான் போய் எடுத்துட்டு வரணுமா குடத்துல? நம்ம தான். குடம் 2 குடங்குது, ஒரு ஆளுக்கு சீரா போட்டு எடுத்தாந்து. சரி, அந்த இடத்த பாக்கலாமாங்க? தண்ணி இருக்க இடத்த என்ன மாதிரி தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு?
சாப்பாடு நீங்க செஞ்சுட்டீங்களா இல்லை வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டாங்களா இன்னைக்கு? கொண்டு வந்துக்கிறோம், நைட்டுக்கு செஞ்சுக்கோம். ஓ, காய்கறிலாம் வந்து வாங்கி கொடுத்துருவாங்களா வீட்டுல இருந்து வந்து? வீட்டுல இருந்து குழம்பு கொண்டு வந்துடுவாங்க. இல்லைங்க, நீங்க சமைக்கிறீங்கல்ல, என்ன மாதிரி குழம்பு நீங்க வைப்பீங்க தனியா நீங்க வைக்கும் போது? அங்க வீட்லயே செஞ்சு கொடுத்துருவாங்க குழம்பு. ஓ, நீங்க சாப்பாடு மட்டும் ஆக்கிவீங்களா? சாப்பாடு மட்டும் ஆக்கி. அரிசிலாம் எப்படிங்க, ரேஷன் அரிசி மாதிரி சாப்பிடுறீங்களா இல்ல? ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசி தான். இப்போ ஊருக்குள்ள இருக்கீங்களா நீங்க, பேரேரி புதூர்ல? அங்க விவசாயம் பண்றாங்களா இல்ல? அங்கேயும் கொஞ்சமா நிலம் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு. அங்க கொஞ்சம் நிலம் கம்மியா இருக்குது, அதுக்கு தான் அங்க கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் விசராலமாக்குதுன்ட்டு. இங்க நீங்க காட்டு இல்லாம போடலாமேங்க, அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க? அதான் இப்ப காசு இல்லாத விட்டாச்சு, ஓட்ட முடியாத. காசு இல்லாம அப்படியே எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு ஏக்கர் இருக்கு உங்களுக்கு இங்க? அது எல்லாம் இது மட்டும் 5 பேர்த்துக்கு பங்கு. 5 பேருக்கு பங்கு அது? அதுல உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? எங்களுக்கு என்ன ஒரு நாங்க பிறவனிக்கு ஒரு ஆளுக்கு 2 ஏக்கரா இருக்கும். 2 ஏக்கரா இருக்கும். இப்ப உங்களுக்கு பசங்களாம் ஐயா? பையன் ஒண்ணுதான். அவரு என்ன பண்றாப்புல? அங்க அந்த காட்டுல இருக்கிறபடி. அவரு விவசாயம் தாங்களா? விவசாயம் தான். இப்ப அங்க என்ன விவசாயம் பண்றீங்க ஊருக்குள்ள? அங்க சாம கம்பு, நெல், அதுதான். அங்கேயும் வந்து மேட்டு வெள்ளாம தான்? கொஞ்சம் வயல் இருக்குது, ஏதோ 10 சென்ட். அதை பார்த்துக்கிட்டு அடிக்கிறோம். இது கொஞ்சம் தூரமாக்குதுன்னு வர மாட்டாங்க. உங்களை ஒண்டி அந்த வயசான காலத்துல காட்டுக்குள்ள விட்டாங்க உங்களை எப்படி? எப்படி நீங்க ஏதாவது அர்ஜென்ட்னா ஃபோன் பண்றதுக்கு ஃபோன்லாம் வச்சிருக்கீங்களா, தகவல்லாம் சொல்றதுக்குலாம்? ஃபோனு இருந்துச்சு, ஃபோன் கெட்டு போச்சு. எப்படிங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி நீங்க சொல்லுவீங்க? உங்களை வந்து யாராவது ஒருத்தர் காப்பாத்துறனா எப்படி? நீங்க ஏதாவது ஒரு பாம்பையும் கடிச்சிச்சுன்னா, ஏதோ ஒரு எறும்பு முட்டுதுன்னா எப்படி நீங்க ஒருத்தர் சொல்லி நீங்க பாதுகாத்துக்கிறது உங்களை? அது போனாதான், எழுந்து போனாதான், வீட்டுக்கு போய் சொன்னாதான். அதான் உசுறு இருந்தாதான் ஆச்சு. இருந்தாதான் ஆச்சு, அதுக்குள்ள போயிட்டாலும் போனா இல்ல, அவ்வளவுதான். இதுக்கு அப்பா அம்மா வாழ்ந்த வீடுங்களா அது? சின்ன வீடு தானுங்களா அது? அது சின்ன வீடு தான். இதுல இருந்து பெரிய வீடு எல்லாம் அழிஞ்சிருச்சு எல்லாம். டெய்லி இதெல்லாம் போய் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? இதுலயே போய் எடுத்தாந்து. தண்ணி உள்ள சுத்தமான தண்ணிங்களா எப்படிங்கய்யா? அதான் கொஞ்சம் சுத்தமான தண்ணி தான். எப்படி இருந்தாலும் குடிச்சுதான் ஆகணுங்கிறீங்களா? எப்படி இருந்தாலும் குடிச்சுதான் இருக்கணும். உங்களோட வாழ்க்கை தான் உண்மையான காட்டு வாழ்க்கைங்கய்யா. இது கேட்டு தாண்டி தான் வரணுமா? தாண்டி வரணும். ஏன் அடைச்சிட்டீங்க அந்த இடத்துல? இது இது என்ன சாம வருஷமாக இது மாடு வந்துடும். ஓ, அதுக்கு இது கடை போட்டா இந்த பக்கம் வராது அதுக்கு. ஓ, மாடுதான் யாராவது ஏறி வந்துருமேங்க அதுல? ஏறாது. ஏறாது அதுல? மாடு ஏறாது, மாடு ஆடு ஏறாது. அது இன்னும் சாமியே வரைக்கல. இதெல்லாம் என்ன செடிங்க? பூ இதெல்லாம் ப்ளூ கலர்ல பூ இருக்கு. அதெல்லாம் காட்டு செடிங்க தான். காட்டு செடிங்க. இங்க நிறைய நீங்க இந்த பாம்புலாம் பாப்பீங்களா? மலை பாம்பு அந்த மாதிரிலாம்? மலை பாம்பா? அதெல்லாம் சரியா பார்க்கல. வேற என்ன மாதிரி பாம்பு இங்க அதிகமா இருக்கு நீங்க நடமாடுற இடத்துல? இங்க இந்த மாதிரி அது என்ன சின்ன சின்ன பாம்பு, பச்சை பாம்பு, அப்புறம் இது இந்த வேற வேற பேச்சு பாம்புங்க அப்படியே ஓடிப்படும். இது நம்மள கடிக்காத பார்த்தா ஓடிடுங்கிறீங்களா? ஓடிப்படும். நீங்க படிச்சிருக்கீங்களா ஐயா? படிப்பு இல்லை. படிப்பு இல்ல? எழுத படிக்க தெரியுங்களா? எழுத படிக்க தெரியாது. ஏதாவது 1வது படிச்சேன் அந்த நேரத்துல. அந்த நேரத்துல படிச்சீங்க? அப்படியே பிரைவேட் பள்ளிக்கூடத்துல. ஓ, பிரைவேட்ல தான் படிச்சீங்களா? பிரைவேட்ல 1வது படிச்சேன். அப்புறம் அதுல இருந்து எங்க அப்பா அம்மா மாடு மேய்க்க வச்சுட்டாங்க. அப்புறம் மாடு மேய்ச்சிக்கிட்டாங்கன்னா அப்புறம் காலம் முடிஞ்சிருச்சு. என்ன பசங்க எல்லாம் படிக்க வச்சிருக்கீங்களா ஐயா? பசங்களெல்லாம் படிக்க வச்சுக்கிறேன். இப்போ நீங்க முழுக்க இந்த விவசாயம் தான் பண்ணீங்களா இல்ல ஏதாவது வெளியூர்ல வேலைக்கு போய் எல்லாம் பொழைச்சிங்களா? நீங்க வேலைக்கெல்லாம் போகல, ஃபுல்லா விவசாயம் தான். விவசாயம் தான். இது என்ன மரங்க ஐயா? அது நல்லா இருக்கு. கடுக்கா மரம். ஆமா, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேங்க ஐயா. இந்த மலையில பாத்தீங்கன்னா பொதுவா இந்த பக்கத்துல சித்தேரி ஒட்டி பாத்தீங்கன்னா
எல்லா இடத்துலயும் ஃபுல்லா கடுக்கா மரம் தான் அதிகமா இருக்கு. ஃபாரஸ்ட்லயும் சரி, இந்த மாதிரி விவசாய இடங்கள்லயும் சரி கடுக்காம வரணும். எதனால கடுக்கா அதிகம் அந்த காலத்துல பயிர் பண்ணீங்களா நீங்க? கடுக்கா பயிர் பண்ணல, தானே முளைச்சது. இது எதுக்கு பயன்படுத்துனீங்க நீங்க? அது அந்த காலத்துல எல்லாம் கடுக்காய் வாங்குவாங்க. எல்லாம் வாங்கியது என்ன மாதிரி, அதாவது மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்களா எப்படின்னு கேக்குறேன். எதுக்குன்னு தெரியல. உங்களுக்கே தெரியலையா? எங்களுக்கே தெரியல. எல்லாம் கீழே அங்கிருந்து கீழே இருந்து வந்து அதுக்கு கண்ட்ரேட்டுக்காரர் இருக்கிறாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். இவ்வளவு கடுக்கா மரம் வச்சு இவ்வளவு பெரிய வியாபாரம் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த கடுக்கா எதுக்கு பயன்படுத்துறாங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமே அது நமக்கு தெரியாது. வெளியாடத்துக்கு போகுது. இந்த தண்ணிங்களாயா? அது இதா குடிக்கிறீங்க? அதான் கிணறு இருக்குது. ஓ, கிணத்துலயா? ஓ, இங்க முன்னாடி கிணறு இருக்கு. ஓ, தண்ணி எப்பயுமே இருக்குமாங்கய்யா கிணத்துல? கிணத்துல கீரை கிணறு வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு ஆகுது. இது நீங்க வெட்டின கிணறுங்களா? இல்ல நான் வெட்டினேன். எத்தனை அடிங்க வெட்டியிருக்கீங்க? அது ஒரு 7 மீட்டர் வெட்டினேன். 7 மீட்டரா? 7 மீட்டர்னா அந்த செவுக்கு மேலும் உள்ள ஆழம் இருக்கும். ஓ, இப்போ நம்ம நிக்கிற தூரம் தான் ஆழம் இருக்கும். அந்த செவுக்கு மேலும் உள்ள ஆழம் இருக்கும். ஆனா அப்பயே 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு வெட்டி? இது 10 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. ஓ, கீழே ஏதாவது சும்மா ஏதாவது உரையிற இருக்கா, இல்ல சும்மா அப்படியேதான் வெறும் மண்ணு தானா? வெறும் மண்ணு தான், எதுவுமே இல்லை. தண்ணி இருக்கே. நீ விவசாயம் பண்ணலாமேங்க தண்ணி எடுத்து. கரண்ட் இல்லையோ? அதான் வசதி இல்லை. கரண்ட் இல்ல? கரண்டும் இல்லை. இந்த இன்ஜின் எடுத்தாந்து வச்சு அந்த இன்ஜினுக்கும் இது காட்டை மட்டம் பண்ணணும். அதுக்கு பணம் வேணும். எப்படியும் 1 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் இதை மட்டம் பண்ண முடியும். மட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்புறம்னா இந்த இன்ஜினுக்கு எல்லாம் பைப் வாங்கி போட்டு தண்ணி எடுத்து விட முடியும். அப்போதான் அது நிறைவேறதுக்கு 1 லட்சம் ஆகும். இந்த காட்டை நம்ம ஓரளவுக்கு ஒழுங்கு பண்றதுக்கே நம்ம 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் வேணும். அதுக்கப்புறம் தான் விவசாயம் பண்ண முடியும். அதுக்கு தான் விவசாயம் பண்ண முடியும். ஏற்கனவே விவசாயம் பண்ண காடு தானங்க அது? விவசாயம் பண்ணது தான் மேட்டு விவசாயம். ஓ, வயல் பண்ணான்னா நிறைய தான், பள்ளம் பண்ணாதான் நெல் நட முடியும். ஓ, அப்படிங்களா? இப்போ இதான் நீங்க வந்துட்டு போறீங்க. இதை குடிக்கலாமாங்க? ஒரு கலங்களா வெள்ளையா இருக்கு. இல்ல, நல்லா தான் இருக்கும். நல்லாதான் இருக்கும். இப்படி வடிகட்டிக்குவீங்களா? வடிகட்டிக்கலாம். அப்படியே இந்த பக்கெட்ல மொண்டுக்குவீங்களா ஐயா? பக்கெட்ல மொண்டு அப்புறம் குடம் எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே வடிகட்டிக்குவீங்களா? அதான் வடிகட்டுக்குது. துணி இருக்கிற வடிகட்டிக்குவீங்க. வடிகட்டு கட்டிக்கலாம். ஏதோ பார்க்க குளம் மாதிரிதான் இருக்கு, ஆனா கிணறுங்கிறீங்க. குளம் மாதிரி. இந்த தண்ணி தான் குடிக்கிறீங்க ஐயா? இந்த தண்ணி குடிக்க சமைக்கலாம் இதுதான். இந்த தண்ணி தான். ஆனா உங்க வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கய்யா. எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாத நம்ம அனாமத்து காடு. நிம்மதியான வாழ்க்கை. ஆனா அந்த அளவுக்கு இதுல ஆபத்தும் இருக்கு. ஆபத்தும் இருக்கு, நல்லாதான் இருக்குது. ஆனா ஊருங்கள்ல சண்டை சச்சரவு வரும். சண்டை சச்சரவு, போட்டி பொறாம எல்லாம் இருக்கும். ஏகப்பட்ட தலைவலி பிரச்சனை. இங்க நம்மள கேட்க யாருமே இல்ல. இங்க நம்மள கேட்கறதுக்கு யாரும் இல்ல. டைமுக்கு சாப்பாடு, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு டைமுக்கு தூக்கம், நம்ம டைமுக்கு சாப்பாடு செஞ்சுக்கலாம். நம்ம இஷ்டப்படி வாழலாம். உண்மையில இதுதாங்க ஒரு நல்ல வாழ்க்கை. நிஜமாவே ஒரு மனுஷனா பிறந்ததுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மனம் போல வாழ்றீங்க பாத்தீங்களா? நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கை. என்ன வயசுங்க ஆகுது உங்களுக்கு? இருக்கும் ஒரு 50 இருக்காது. 50 55 இருக்குமா? 55 இருக்குமா? என்ன வருஷம் பிறந்தீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் வயசு. அதான் தெரியல. அந்த காலத்துல உங்களுக்கு வயசுல வயசே எழுதிருக்க மாட்டாங்க. மாதம் மீடியாதான் வாழ்ந்துகிட்டே இருக்கு. என்ன வருஷம் கல்யாணம் பண்ணீங்க? 92ல. 92ல பண்ணீங்க. அப்புறம் உங்களுக்கு 55 வயசு இருக்கும், பக்கமா இருக்கும். ஒரு 30 வயசுல பண்ணிருப்பீங்களா? எப்படியும் ஒரு 27 அப்புறம் உங்களுக்கு ஒரு 55 55 அந்த ரேஞ்சில் பக்கமா இருக்கும். 60க்கு பக்கம் வந்து இருக்குமா? அதான் அந்த 55 to 60க்குள்ள அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இதெல்லாம் கிணறு இருந்து அள்ளி போட்ட இந்த மண், இதுல இருந்து எடுத்து போட்ட மண் இது ஒட்டுக்கா. இவ்வளவு சவுக்கு மரம்லாம் வச்சிருக்கீங்க? சவுக்கு தான் வச்சுக்கிறோம். இது மட்டும் நம்ம காடு. ஓ,
பலா மரம்லாம் வச்சிருப்பீங்க போல. பலா மரம். இப்போ இதெல்லாம் இது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க பாக்குறது. ஆனா இது பட்டா இடம் தான் அது. ஃபாரஸ்ட் அதுல இருந்து அண்ணாண்டு தான். அந்தாண்டு தான். ஆனா அங்க இருந்து பாக்குறதுக்கு எல்லாம் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் இது கொஞ்சம் 10 வருஷம் விட்டாச்சு, அதனால விட்டு எல்லாம் அப்படி மண்டி போச்சு. அதுக்கு முன்னெல்லாம் இதெல்லாம் குச்சி வச்சு எல்லாம் குச்சி பிடுங்க. இதெல்லாம் சொல்ல சாம கம்பு எல்லாம் வரைக்கும் இதெல்லாம் இதுல இருந்து தான் அந்த வட்டத்துல இருந்து இது வட்டுக்கா பண்ணி பட்டது எல்லாம். அங்க கொஞ்சம் நிலம் வாங்கினாங்க, இதை விட்டுட்டு அங்க போயிட்டாங்க. ஊருக்குள்ள சொன்னீங்களே, ஊருக்குள்ள போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் கீது பங்கு, இதுல 5 பேர்த்துக்கும் பங்கு. ஆனா அதெல்லாம் உங்க அப்பா அம்மா காலத்துல அதெல்லாம் நல்லா விவசாயம் பண்ணி வாழ்ந்த இடம் தான் அதெல்லாம். நல்லா ஜம்முன்னு இருந்த இடம் அதெல்லாம். எங்க அப்பாவும் கீது இருக்காரா? இப்ப நீங்களும் அதுல இந்த காட்டுல விவசாயம் பண்ணி பாத்துருப்பீங்களா நீங்க உங்க வயசுக்குலாம்? சின்ன வயசுல சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கூட பார்த்தோம். இந்த இடத்துல விவசாயம் பண்ண இடம் தானே? இடம் தான். இப்ப வசதி வாய்ப்பு இல்லாதனால அப்படியே விட்டுட்டீங்க விவசாயம் பண்ண? கொஞ்சம் வசதி வாய்ப்பு எல்லாத்தினால விட்டுட்டேன். நீங்க ஆடு மேய்க்கனா இதுக்குள்ள போயிருவீங்களா ஃபாரஸ்டுக்குள்ள? அதுலயும் போகலாம், இந்த வட்டத்துலயும் மேய்ஞ்சா போதும். பள்ளிக்குள்ளே முழுக்க முழுக்க ஆடு மாடு மட்டும்தான். ஆடு மாடு மட்டும்தான். அப்புறம் ஏதோ கொல்லைல ஏதோ சாம கம்பு சோளம் எல்லாம் வரைக்கலாம். வீட்டுக்கெல்லாம் போவீங்களா? ஊருக்குள்ள போக மாட்டீங்களா? இப்ப போயிட்டு தான் வந்தோம். போயிட்டு வந்தீங்க. போறதுன்னா நினைச்சா போயிட்டு வந்துருவீங்க. நடந்தே போயிருங்களா? வந்து கூட்டு போவாங்களா? இல்ல கூட்டு போட்டாலும் நானே போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துருவீங்க. ஏதாவது தேவைன்னா ஊருக்குள்ள போயிட்டு வந்துருவீங்க. ஏதாவது கடைக்கு போறதுன்னா அதெல்லாம் எங்களால கடைக்கு போட்டா கீழே போனாதான் போயிட்டு வந்துருவீங்களா? போயிட்டு வந்துடும். என்ன ஊருக்கு போகணும் கடைக்கு போறதுக்கு? நீங்க பரவலுக்கு போனா கிடைக்குது. வித்துலயே நேரம் இறங்கி போனா, இல்லைன்னா ரோட்டே போனா அங்க போனாதான் கீழே பேரேரிக்கு ஊருக்கா அந்த நோண்டி காட்டிக்கா போனா. அங்க நிறைய கடை இருக்குங்களா பேரேரி புதூர்ல? அங்க இருக்குது. அப்புறம் புதூருக்கா போனா இருக்குது. அது உருவா கடை அதோட இருக்கு. ஊருக்கு ஊரு கடை இருக்கு. பாரவளவு இன்னொரு ஊர், ஏதோ ஒரு ஊர் இருக்குல்ல பாரவளவுன்னு, வெள்ளி வளவு பக்கம் இருக்குதாங்களா பாரவளவுன்னு இன்னொரு ஊரு? அது வெள்ளி வளவு, அது அந்த பக்கம். அங்கேயும் ஒரு பாரவளவுன்னு ஒரு ஊர் இருக்குதானுங்க? அங்க இருக்கும். இது வேற பாரவளவு குண்டமுட்டி, இது வேளாங்காடு இப்படி இந்த பக்கம். அதுங்க பெரிய ஊருங்களா பாரவளவுங்கிறது? இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஊருங்க. சின்ன கிராமம் தான். சின்ன கிராமம். அங்கேயும் பெருசா வசதி வாய்ப்புலாம் இல்ல? இல்ல. அங்க ரோடு போதுங்களா அந்த ஊருக்குலாம்? ரோடு தேகலப்பட்டிக்கெல்லாம் மண் ரோடு தான் போகுது. சூரிகாடியோட தார் ரோடு. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் மண் ரோடு தான். இப்ப நம்ம இதுல வர்றோம் இந்த மாதிரி மோசமான ரோடு தான். மோசமான ரோடு தான். சூரிகாடுல இருந்து தேகலப்பட்டிக்கு அந்த மூலையை போகணும். தேகலப்பட்டி அது கொஞ்சம். இந்த மண் ரோட்ல எப்பங்க வெட்டினாங்க? இது மண் ரோடால நமக்கு நான் சின்ன பையனா இருக்கும்போது வெட்டாங்க. அப்ப இருந்து என்ன உங்களுக்கு ரோடு போட்டு தரல? அப்ப வந்து இன்னும் ரோடு போடல. வெட்டி போட்டதோட சரி. வெட்டி போட்டதோட சரி. மரம் பயங்கரமான மரமா இருக்குங்க அது. அப்புறம் இந்த கடுக்காலாம் யாரும் பயன்படுத்துறதே இல்ல, விக்கிறதும் இல்ல, நீங்க எதுவுமே பண்றது இல்ல? அது முன்னையெல்லாம் எல்லாம் அடிச்சு விற்கலாம், வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப யாரும் கடுக்காய்க்கு வர்றதில்ல. வியாபாரியே வர்றதில்ல. வியாபாரி வர்றதில்ல. இது என்னங்க பயங்கரமான பொந்தா இருக்க மாட்டிருக்கு? அதெல்லாம் இந்த புத்துக்கண். கரையாம்புத்தா? கரையாம்புத்து. பாறை பாருங்க எப்படி இருக்கு இந்த பாறை. இதை கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு பாறை, அப்படியே செங்குத்தா. தானா முளைச்ச பாறை தான் அதெல்லாம்? தானே முளைச்சதுதான். சந்தில கல் அடுக்கி வச்சிருக்கீங்க, சாமி கும்பிடுறதா இல்ல? எல்லாரும் சும்மா கல் இப்படியே எல்லாம் குச்சி குச்சி வைக்கிறோமல்ல, இதில் காலகட்ட எடுத்து அப்படி போட்டாரு. இது வந்து குடியிருந்த வீடுங்களா அது? இப்ப நைட்டுல இது எரம காவல் பன்னி காவல் படுத்துக்கிறது, இந்த கொல்லைக்கு வெட்டல நைட்ல, அதுக்காக போட்டதா? அதுக்காக. வீடு இருந்தது எங்க? உங்க வீடு இருந்தது அது இந்த இடத்துல இருந்துச்சு. எல்லாம் அது அழிஞ்சிருச்சு. எல்லாம் அழிஞ்சிருச்சு. அப்புறம் அது அழிஞ்சிட்டு மேட்டா அங்க போட்டது. அங்க போட்டு அதுவும் இப்ப அழிகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. முக்காவாசி அழிஞ்சிருச்சு அதுவும். அதான் அது போட்டும் ஒரு 10-20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது இப்பவே இவ்வளவு காடு மாதிரி இருக்கு, இதுல இவ்வளவு கஷ்டமா இருக்கு வாழ்றதுக்கு. இது ஒரே வருஷத்துல இந்த செடிங்க. அந்த காலத்துல எவ்வளவு மோசமா இருக்கும் இந்த இடம். இப்ப பாட்டன் காலத்துல எல்லாம் அப்பெல்லாம் ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்குமா இல்ல இதே மாதிரிதான் கம்மியா? அப்பெல்லாம் இது ஒட்டுக்கா அப்படி சுத்தமா தான் இருக்கும். அப்பெல்லாம் ஆள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமா. எங்க பாட்டன் 5 பேரு
5 பேரும் வெட்டினாலும் இது ஒட்டுக்கா எல்லாம் சுத்தமா இருந்துச்சு. ஓ, எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. ஒன்னாதான் இருந்தாங்க. இப்ப ஐயாயி பங்கு பிரிச்சாங்க, ஐயாயி தனித்தனியா ஓடி. ஓ, இப்ப இந்த தலைமுறை தான் பிரிஞ்சு போயிருச்சு, அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சு. அங்க போனாங்க, அங்க பாதி காடு வாங்கினாங்க. அவர் அந்த காட்டுக்கு எட்டல. ஓ, அப்பெல்லாம் இந்த இடத்துல ஒரு பரம்பரையே வாழ்ந்த இடம் இது. இது பரம்பரையா வாழ்ந்த இடம். வெறிச்சோடி போய் இப்படி காடு மாதிரி ஆயிடுச்சு, ஃபாரஸ்ட் மாதிரி. இதெல்லாம் சாம வேற்ற காடு தான் இது எல்லாமே. இதெல்லாம் இப்பதான் ஓட்டல. இந்த வரைக்கும் வேணும் ஒரு 6 மாசம் தான் ஆகுது இது விட்டு. இதுக்குள்ள இந்த பூண்டு முளைச்சு ஏறிக்குச்சு. எல்லாம் உங்க பாட்டு தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. இங்க ஒட்டுக்கா இங்க வாழ்ந்து எல்லாம் வாழ்ந்ததெல்லாம். இதெல்லாம் இது கீரை செடியாங்க. அதெல்லாம் கீரை செடி. நீங்க சாப்பிடுங்களா அந்த கீரை? இப்பெல்லாம் இப்ப சாப்பிடலாம். இப்ப சாப்பிட்டு இருக்கலாம் இருக்கீங்களா அந்த கீரையை நீங்க? இப்ப முன்ன சாப்பிட்டாங்க, இப்ப சாப்பிடறதுல சரி. இப்பெல்லாம் யாரும் சாப்பிடுறது இல்ல. இதுக்கு பேர் என்னங்க சொல்லுவீங்க? துவரம்பருப்பு தானே? துவரக்கீரை. துவரம்பருப்பு தானே? இதெல்லாம் முருங்கை மரம். இது முருங்கை மரம். எல்லாம் அழியிற மாதிரி தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஆள் இல்லைன்னா இங்க இருக்கிறதும் இருக்காது. சுத்தமா எல்லாம் ஒரு ஃபாரஸ்டாவே மாறிடுறது. அதுதான் என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சம் கடன் வந்துருச்சு. அதுக்கு அப்படியே சேர்த்த கடை கட்டும் ஒரு 2 வருஷம் வேண்டி விட்டுக்கிட்டு. எல்லாம் பண பிரச்சனையால அப்படியே பண பிரச்சனை வந்துருச்சு, விட்டுட்டீங்க. எல்லாம் பசங்களை படிக்க வச்சேன், அது கடன் வந்துருச்சு, அதனால அப்படியே விட்டுட்டேன். சீத்தாப்பழம் நல்லா காய்ச்சிருக்கீங்க. எப்போ எல்லாம் பறிக்கிற மாதிரி இருக்கும்? இன்னும் 1 மாசம் ஆகும். 1 மாசத்துல பறிச்சுக்கலாம். மழை நிறைய வச்சிருக்கீங்க சீத்தாப்பழம். நீங்க வச்சதா? நான் வச்சது. எப்படி எல்லாம் அறுவடை பண்ணி கடைக்கு கொடுத்துருவீங்களா? கடைக்கு வந்து வியாபாரிங்க வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் நிறைய வச்சிருக்கீங்க. எப்படிங்க உங்களுக்கு பொழுது எப்படிங்க போகுது இந்த இடத்துல? நீங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு பொழுது போகுது? அதெல்லாம் எந்த பயமும் இல்லை, அப்படி இருந்தார். அது புதுசில மட்டும் பயம் இருக்கும். அப்புறமாலாம் நைட்ல எருமெல்லாம் இங்க உங்களுக்கு கிட்ட வராதுங்களா? வீட்டுக்கிட்ட எல்லாம் வராது? வீட்டுக்கிட்ட வராது. அது அப்படியே வீடு கட்டினால அப்படியே மேய்ஞ்சிட்டு அப்படியே போயிடும். சாமம் வேர்ச்சா மட்டும் சாமம் காட்டுக்கு வரும், நம்ம அதட்டிக்கிட்டு இருக்கணும். இந்த காலத்துலயும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா ஆச்சரியமான விஷயம் தாங்க ஐயா. நமக்கு கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் நல்ல வாழ்க்கை மாதிரி தெரியுது, அதாவது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியுது. இதுலயும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு உங்களுக்கு. ஒரு பிரச்சனைனா ஆபத்துனா பயந்துகிட்டே இருக்கணும். ஆபத்துன்னா பயந்துகிட்டு தான் இருக்கணும். பாம்பு கீம்பு வந்துருமா, எறும்பு வந்துருமா, பயந்தே இருக்கணும். அதெல்லாம் மழைகளை வந்தா ரொம்ப உங்களுக்கு சிரமம் இல்லைங்கய்யா? மழை வந்தா கொஞ்சம் லேசான மழை வந்தா ஒன்றும் இல்லை. காத்து மழை வந்தா கொஞ்சம். எப்படி சமாளிப்பீங்க? காத்து மழை வந்தா என்ன பண்ணுவீங்க? இது உள்ளே தான். உள்ளனாலும் ஃபுல்லா சாரல் அடிக்கும் போல பயங்கரமா. சாரல ஒன்றும் அடிக்கிறதுல, உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருக்கணும். உயிரை கையில பிடிச்சிட்டு தான்.